வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ் தரவுகள் சேனலுக்காக இன்னைக்கு ஒரு நேர்காணலுக்காக வாங்க. நன்றி சார். நன்றி சார். வணக்கம். நம்மளுடைய தமிழ் தரவுகள் யூடியூப் சேனலுக்காக பொள்ளாச்சியை சேர்ந்த, அதாவது தற்போது கேரளாவில் வசித்துக் கொண்டிருக்கும் ஜாகிர் ஹுசேன், இவர் ஒரு இசை ஆர்வலர். பாடும் நிலா என்ற இசைக்குழு வைத்து நிறைய பாடகர்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதும் அவருடன் நமது சேனலுக்காக நேர்காணல். எஸ்பிபி அவர்கள் பற்றி இந்த நேர்காணலில் முழுமையாக கேள்விகளை கேட்கிறோம். நன்றி. உங்களோட சேனலில் உங்களை நேர்காணல் பண்ணுறதுல சந்தோஷம். உங்களை பற்றி அறிமுகம். நான் பிறந்து வளர்ந்தது கோவை மாவட்டம் பொள்ளாச்சி தாலுகா கூட்டூர் இருக்கேன். 1967 பிறகு பள்ளியில் செல்வங்களிலிருந்து 1998 கேரளா மாநிலத்திலே மலப்புரம் மாவட்டம் சந்தாரங்காடி என்ற ஊரில் வசித்திருக்கிறேன். எனக்கு இசையின் மீது இருந்த பொதுவாக விளைவிருக்கிறால் நமது எஸ்பிபி ஐயாவின் மீது அளவு கடந்த பாசமும் காதலும் வைத்து 1982 சங்கராபரணம் என்ற திரைப்படத்தில் ஐயாவில் பாடிய சங்கரா நாதசரீராபரா என்ற பாடலை முதல் முறையாக பாடி சிறந்த பரிசுகளையும் வென்றுள்ளேன். அதன் பிறகு அந்த இசை பயணத்தில் நான் பயணித்த போது 1992 எங்கள் பொள்ளாச்சியிலே ரிதம்ஸ் இசைக்குழு பொள்ளாச்சி ஷாதி பாஷா என்பவர்கள் அதில் திருமண இசை இசைக்குழுவார்கள். இதுவரை இசை இன்னைக்கு வந்த பாடல்களை என் மனதில் மிகவும் கொள்ளையடித்தவர் ஐயா பிபி ஐயா அவர்கள். அவருடன் நான் அவர்கள் பாடலை கேட்டு வளர்ந்தேன். அவரது பாடல்கள் நினைவாளவே எனது வீட்டுக்குழுவையும் வாய்ப்பு பாடும் நிலாண்டு வைத்துள்ளேன். இந்த வீட்டுக்குழுவான சென்னையிலும் கோவையிலும் திருப்பூரிலும் கொண்டாடி மிகச்சிறந்த இசை ஆர்வலர்களை தேர்வு செய்து இசை குழுவிற்கு நாங்கள் பரிந்துரைக்கிறேன். அவர்களது வாழ்க்கையை வளர்ச்சி பாதையை கொடுத்தது என்னால் இன்று விடுதலை செய்து வருகின்றேன். எனக்கு வாய்ஸ் ஆஃப் ஆர்கெஸ்ட்ரா என்ற பெயரில் தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் ஒரு இசைக்குழு இருக்கிறது. அதுவும் நன்றாக போய்கொண்டிருக்கிறது. இதுவரை என்னை பற்றி ரொம்ப சந்தோஷம். உங்களை சந்திச்சதுல குறிப்பாக எஸ்பிபி அவர்கள் தமிழ்நாட்டு ஆந்திராவில் பிறந்திருந்தாங்க. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு இசைத்துறையில ஒரு ஜாம்பவான். அவரை எஸ்பிபி தமிழ் திரையுலகில் ஜாம்பவான்னு சொன்னா கூட இந்திய அளவில் ஏன் உலக அளவில் சொல்லலாம். ஏன்னா அவரை மாதிரி ஒரு வாய்ஸ், ஒரு வித்தியாசமான வாய்ஸு நீங்கள் பார்க்க முடியாது. என்னுடைய கருத்து. நீங்கள் எஸ்பிபியோட பாடல்கள், பிடித்த பாடல்கள் ஏன் பிடிச்சிது? அந்த மாதிரி எஸ்பிபி ஐயா பாடல்களை ஏன் பிடிச்சதுன்னோ அல்லது எந்த பாட்டு பிடிச்சதுன்னா கேட்டால் அதுக்கு நிச்சயமாக தமிழ் துறைகளுக்கு பதிலே கிடையாது. தமிழ் ரசிகர்களிடையும் பதிலே கிடையாது. ஏன்னா அவரை பாடிய பாடல்கள் அனைத்தும் முத்தானது. நிலா பாடல்கள் என்று எனது குழுவிற்கு நான் பாடும் நிலா என்று பெயர் வைக்க காரணம், நிலா பாடல்களை அவர் அள்ளி வழங்கிய விதம், அதில் உள்ள உணர்வுகள், அதில் உள்ள உணர்ச்சிகள், அந்த பாடல்களுக்கு அவர் உயிரூட்டமாக இருப்பது அந்த பாடல்களுக்கு பெருமை சேர்க்கிறது. குறிப்பாக சொல்ல போனால், நிலா நிலா அல்வே என் வாலிபம் நிலா, நிலா நிலா அல்வே என் வாலிபம் நிலா, நிலா எனும் நிலா என் தேவியின் நிலா, இல்லாத நாளெல்லாம் தேய்ந்த வெண்ணிலா, நிலா நிலா அல்ல என் வாலிபம் நிலா, ஆயிரம் நிலவேவா
ஓராயிரம் நிலவேவா. இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். சிவையார் இந்த கடந்த கால பழைய பாடல்களை கேட்கும்போது நிலாவிற்கும் அவருக்கும் பெரிய ஒற்றுமை இருந்தது என்று கூறலாம். அந்த அளவுக்கு நிலா பாடலுக்கு சொந்தக்காரர் என்று சொன்னால் அந்த ஐயா எஸ்பிபி ஐயாவை சாரும். உங்களது உண்மை என்னன்னா அவரோட பாட்டு நிலான்னு இருந்தாலும் ஏகப்பட்ட பாட்டு இருக்குது. நிறைய இருக்குது. ஆனா உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள்ல நீங்க இந்த 2 பாட்டு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் வான் நிலா நிலா, காதல் நிலா. சரி சரி. அது ஆரம்ப கால குரல்ல அவருக்கு ரொம்ப 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 இனிமையான குரல்னு சொல்லலாம். அதே மாதிரி நான் கட்டில் மேலே கண்டேன், நான் கட்டில் மேலே கண்டேன் வெண்ணிலா, என்னை கட்டி கொண்டு பேசும் வெண்ணிலா. அந்த பாடலை சொல்லலாம். நீயால நிறைய பாடல்களை கொடுத்திருக்கும் ஐயா அவர்கள். அந்த பாடல்களுக்கு இன்றும் மக்கள் மனதிலே கொள்ளை கொண்டிருக்கும் இந்த பாடல்களை எக்காலத்திலும் அழியாத ஒரு காவிய பாடல்களாக சொல்லலாம் என்று தான் எழுதி கருத்து. இன்னொரு 2 முக்கியமான நிலா பாடல்ல ஒரு பாட்டுன்னா மௌன ராகத்துலயும் குங்குமச்சிமில்லையும் அந்த மாதிரி ஒரு பாட்டு உண்டு. அதாவது சொல்லுங்க. நிலாவே வா நிலாவே வா செல்லாவே வா என்னாடும் பொன்வானம் நான். என்னை நீதான் பிரிந்தாலும் நினைவானே அழைப்பே நிலாவே வா செல்லாவே வா. நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது, இரவு தூங்கினாலும் நிலவு தூங்கிடாது. இது ஒரு தொடர்கதை, தினம் தினம் வளர்ப்பிறை. நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது. நல்லா பாடி காமிச்சிருங்க. அவரோட பாட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரஜினிகாந்த், அப்புறம் கமலஹாசன், எம்ஜிஆருக்கு தான் ஃபஸ்ட்டு கேட்க வேண்டிய கேள்வி. முதல் பாட்டு பாடினார் இல்லைங்களா? அதில் ஒரு சின்ன ஒரு சர்ச்சை இருக்குது. என்ன சர்ச்சைன்னா இயற்கை என்னும் இளைய கண்ணின்னு ஒரு பாட்டு இருக்குது, சாந்தி நிலையம். அப்புறம் ஆமாம் சாந்தி நிலையம். இன்னொன்று வந்து அடிமைப்பெண். இந்த 2 பாட்டுலேயும் எது முதல் பாட்டுங்கிறது பொதுவாக வெளியில மக்களுக்கு அந்த அளவுக்கு சாந்தி நிலையத்தில் வந்த இயற்கை என்னும் இளைய கண்ணி ஏங்குகிறார் துணையை. அந்த பாடல் தான் முதல்ல வெளி வந்தது. ஆனா இவர் பிரபலமாகக்கூடிய பாடல் 1000 நிலவேவா. அதுல எம்ஜிஆர் கூட அந்த கடைசி பாட்டு சரணம் கொஞ்சம் கூடி போனதுனால அதை வந்து ரீரெக்கார்டிங்கில் கொஞ்சம் கட் பண்ணியிருந்தாங்க. அதில் கடைசியாக தான் அந்த மறுபடியும் ஒரு சரணத்தை எம்ஜிஆரோட விருப்பத்துக்கு சேர்த்திருந்தாங்க. அது என்ன சரணம் எனக்கு சரியாக ஞாபகம் வரல. நல்ல ஒரு சரணம். பொய்கை என்னும் நீர்மகளும், பொய்கை என்னும் நீர்மகளும் வாடை போட்டிருந்தாள். அந்த வரியை வந்து எம்ஜிஆருடைய ரிக்வஸ்ட் இல்லைங்க அவருடைய இதுக்காக மறுபடியும் அந்த சரணத்தை ரீரிகார்டில் சேர்த்து வெளியிட்டதாக கேள்வி ஒரு பத்திரிகை வாயிலாக அறிவித்தது. அது என்னன்னா அதில் நான் என்னோட முக்கியமான கேள்வி, எம்ஜிஆர் வந்து இவரோட பாட்டை கேட்டு இம்ப்ரெஸ் ஆகி தான் இவருக்கு வாய்ப்பு கொடுத்தா சொல்றாங்க. அதை பற்றி நீங்க இல்லை அது அந்த காலகட்டத்தில் எஸ்பிபி ஐயாருடைய குரல் கொஞ்சம் கூட மெதுவான ஒரு சாஃப்டாக இருக்குது. இப்போ பாடின பாடலுக்கும் அப்போ பாடின அந்த குரலுக்கும் இல்லை நீங்கள் வானிலாம் எடுத்துட்டு அந்த நான் கற்றுமில்ல அது சாஃப்ட் வாய்ஸ். அதே மாதிரி இயற்கையிலும் விளைக்கடி அது சாஃப்ட் வாய்ஸாக இருக்குது. அப்புறம் இவர் பாட அவருடைய குரல் மெருகூடு அவருடைய பாடலை தரது எந்த கருத்தில் இப்போ கேட்டாலும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா நம்ம எஸ்பிபி ஐயாவும் நம்ம எங்கள் ஊர் பாட்டுக்காரன வந்த மனோஜ் சாருடைய வாய்ஸும் ஒரே பிரதிபலிப்பாக இருந்துச்சு.
அது எஸ்பி சார் பாட்டா மனோஜ் சார் பாட்டாங்கிறத கூட சில பாடலை கேட்கும்போது நமக்கு அவரை வந்து இமிடேட் பண்ணி பாடின மாதிரி மனோஜ் சார் பாடியிருப்பார். அவரும் சிறந்த பாடகர் தான். எஸ்பிபிஐனுடைய பாடல்களை அதிகமாக மேடைக்கு சென்று மனோஜ் சார் வந்து எடுத்து பாடுவார். என்ன காரணம் கேட்டிங்கன்னா அந்த குரல் இங்கே கேட்டேன் சார். எஸ்பியோட குரலில் வந்து எந்த உணர்ச்சி பாவம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதாவது நம்ம இசைத்துறையில் சொல்ல வேண்டிய இது வந்து பாவம், அதாவது நம்ம நேரடியாக என்ன விஷயத்துக்காக பாடுதாங்கிறது புரிஞ்சுக்கிறது தான் பாவங்கிறது. அதை வந்து அவர் வெளிப்படுத்துவார். அதில் எது காதல் சார்ந்ததா சோகம் சார்ந்ததா இந்த மாதிரி எது அவருடைய இது அதிகபட்சமாக இல்லை. அது இப்போ சுச்சுவேஷன் என்னவோ அது இளையராஜா சார் எதை எதிர்பார்க்கிறாரோ, கவிஞர்கள் எது எழுதி கொடுக்குறாங்களோ. இப்போ உதாரணத்துக்கு கடவுள் அமைத்து வைத்த மேடை கிடைக்கும் கல்யாண மாலை இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தாரே தேவன் நன்று இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தாரே தேவன் என்று கடவுள் அமைத்து வைத்த மேடை கிடைக்கும் கல்யாண மாலை. இதில் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய குரல்கள் அவர் பெரிய வேரியேஷன் சொன்னால் அது கொட்டும் முழக்கங்கள் கல்யாண மேளங்கள் கொண்டாட்டம் கேட்குதம்மா ஆசை விமானத்தில் ஆனந்த வேளத்தில் அந்த வரிகளுக்கு வரும்போது என்னவோ அது மேட்ரு. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குரலை வந்து ரொம்ப வித்தியாசப்படுத்தியிருப்பாரு, வேரியபிளாக பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் அவர் அது மட்டும் அது அவருக்கே அவ்வளோ ஸ்பெஷாலிட்டி. அது எந்த சிங்கர்ஸுக்கும் கிடைக்காத ஒரு ஸ்பெஷாலிட்டி. மிமிக்ரி நிறைய பண்ணியிருக்காரு. அந்த பாட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நிறைய அந்த பாட்டு கேட்டவங்களுக்கு நல்லா தெரியும். அவர் நிறைய விளையாண்டுருப்பாரு. அவ்வளோ அட்டகாசமாக பண்ணியிருக்காரு. அந்த பாட்டு எங்கே நின்னாலும் நின்று கேட்டுட்டு போகணுன்னு தான் தோணும் நமக்கு. அப்போ உங்களை பொறுத்தவரை எந்த குரலாக இருந்தாலும் அந்த இடத்துக்கு தகுந்தாலும் அவரால் பாட முடியும். அவரால் மட்டுமே பாட முடியும். அப்படியே நான் சொல்லுவேன். அப்படி உறுதிவிட்டு சொல்லுவேன், அந்திட்டு சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு அவரை தவிர வேறு யாரும் இல்லை. சிறப்பாக பண்ணுவாங்க. எந்த இசையப்பாக இருந்தாலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரஜினிகாந்த் சார் எடுத்துக்கிட்டாலும் சரி, கமல்ஹாசன் சார் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதே மாதிரி எந்த நடிகர்களுக்கும் பொருந்தக்கூடிய குரலிலே பாட தனித்தன்மை கொண்ட ஒரு மகான்னே சொல்லுவேன் நான். என்னை பொறுத்தவரைக்கும் ஐயா ஒரு இசை மேதை மட்டுமல்ல, எனக்கு ஒரு பெரிய மகான், மானசீக குரு. அவர் மறைவு எங்களுக்கெல்லாம் ரொம்ப பேரிழப்பு. இந்த இசை உலகத்துக்கு பேரிழப்பு. ரொம்ப கேட்குறதுக்கே ஒரு என்ன சொல்கிறது நெகிழ்ச்சியாக இருக்குது. அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயத்த சொன்னீங்க. ஏன்னா அவர் வந்து முதல்ல என்ன சொல்ல போனால் ஆரம்ப காலங்களில் தமிழ் வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் அவர் பாடவே ஆரம்பித்தார். ஆனால் அவருடைய சொந்த மொழியில் எழுதி தமிழில் பாடும்போது அந்த ஒரு வார்த்தைகள் கூட அந்த மாறாமல் அருமையாக பாடுறாரு. அந்த விஷயம் வந்து உங்கள் பார்வையில் என்னவா இருக்கு? இல்லை, அப்படி நீங்கள் சொல்ல எங்கள் கேள்வி கேட்கும்போது இப்போ அவர் அதர் லாங்குவேஜில் நிறைய படிக்கிறார். மலையாளத்தில் அந்த மாதிரி சித்திரமாவோட பாடிருக்காங்க. அதே மாதிரி ஹிந்தி எடுத்தீங்கன்னா बहुत प्यार करते हैं तुमको सनम. இந்த பாட்டு நம்ம இப்போ சமீபத்தில் பாடின பாட்டு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா एक जगह பாடியிருக்காரு. तेरे मेरे बीच में तेरे मेरे बीच में कैसा है ये बंधन இந்த மாதிரி அதர் லாங்குவேஜ்லேயும் அவருடைய தனித்தத்துவத்தை அவர் பிரதிபலிச்சிருக்காரு. ஐயா எங்கே காலடி வச்சாலும் அந்த பாட்டு இன்றைய அளவிலும் அங்கே நீங்கள் வடக்கெல்லாம் போனீங்கன்னா வடக்கு தெற்க வாழ விடாது. அது எந்த துறையாக இருந்தாலும் சரி. நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. இசைத்துறை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இசையில் ஜாம்பவா நம்ம யேசுதாஸ் ஐயாவோ எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா வடக்கத்துக்காரங்க உள்ள நுழைய உள்ள அந்த பசங்க ஒன்று ரெண்டு படங்களை அவங்களால கொடுத்தாங்க ஒழிய நிலைநாட்ட முடியாது. அவங்களுக்கு திறமையெல்லாம் கிடையாது. யேசுதாஸ் சாருக்கோ அல்லது எஸ்பி ஐயாவுக்கோ குரல் திறமையோ பல 40,000 40,000 ஆட்டு கின்னஸ் அளவுக்கு போன அந்த 2 ஜாம்பவானில் கூட வடக்கு வாழ விடலை. அங்கேயே கட் பண்ணி அனுப்பிட்டாங்க. அங்கே பாலச்சந்திர சார் வந்து ஏபிஜே கரெக்டுன்னா எஸ்பிபிஐ யாருங்கிறது இந்தி திரையுலகமே தெரியாது. அது பெரிய விஷயம் தான். ஏன்னா அவரை வந்து அவருக்கு இசைக்கு மொழி இல்லைன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அதை வந்து நிரூபிச்ச ஒரு மனிதர், ஒரு மாமேதை வந்து அவர்கிட்ட பார்க்கலாம். ஓகே.